ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து கடையில் வாங்கின மீன் தான். சிக்கன் மாதிரி இருக்குது. சிக்கன் தான் இல்லை, மீன் தான். எங்கள் வீட்டுக்கு இருக்கிற கடையில் தான் வாங்கிட்டு வந்தார். நான் கேட்டிருந்தோம். மீன் தாங்க, சிக்கன் கிடையாது. இட்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பொதுவாக சாட்டர்டே நைட்டு எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு கடையில் வாங்கி தருவார். ஏதாவது இப்போலாம் பிள்ளைங்க லீவில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி வாங்கி தராரு. கடையில் நல்லா காரம்லாம் தூக்கெல்லாம் போட்டு செய்வாங்க. அதனால் எங்கள் பிள்ளைகள் கடையில் வாங்குறது தான் விரும்பி சாப்பிடுது. வீட்டில் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் அளவாக போட்டு செய்வோம். பாருங்கள், இது வந்து வீட்டில் வாங்கி செஞ்ச மீன் குழம்பு தான். ரொம்ப நாள் கழித்து தான் செய்கிறோம். மத்தி மீன், அப்புறம் ஊளி மீன் இல்லை, சங்கரா. மத்தி சங்கராவும் வாங்கியிருந்தேன். வீட்டு வாசல்லே வாங்கிட்டேன். ரெகுலராக வர்ற வண்டிக்கார்ட்ட தான் வாங்கின மீன். நல்லா இருந்துச்சு. பாருங்கள், பொதுவாக எல்லோரும் மீனை வந்து குழம்புலாம் கொதித்த மாதிரி போட்டு இறக்கிடுவாங்க. நான் மசாலா போட்டு கொதித்த உடனே மீனை போட்டுருவேன். நான் அந்த மீன் மசாலா எல்லாம் ஒன்றா எசன்ஸ் இறங்கி அதுக்கும் வீட்டு மசாலாவில் பொரித்த மீன் தான் டேஸ்ட். நான் உப்பு காரமாக நான் கம்மியாக தான் சேர்ப்போம், நிறையலாம் சேர்க்க மாட்டோம். ஆனால் எங்கள் வீட்டு சிறுசு காரம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய போட சொல்லுவோம். பாருங்கள், மீன் கொதித்து மசாலா கொதித்த உடனே நான் மீனை போட்டுருவேன். சிலவங்க அப்படி போட மாட்டாங்க. நீங்களும் ஒரு நாள் மசாலா கொதிச்சுன்னு மீனை போட்டு செஞ்சு பாருங்கள். அப்படின்னா தாங்க மீன் குழம்பு வாசம் வரும். இந்த மசாலாவும் மீனும் ஒன்றா கலந்து நல்லா வெந்து வாசப்படும். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி. எங்கள் வீட்டு மீன் குழம்பு இந்த மெத்தடில் தான் நான் செய்வேன். நல்லாயிருக்கும். தக்காளி பழம் நிறைய போடுங்க, நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கார் இது என்ன புளி குழம்பான்னு கேட்டுருவார். சிலவங்களுக்கு மீன் குழம்பு வந்து புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. எல்லாம் மேனேஜாக இருக்கணும். இன்னும் 1008 குறை சொல்லுவார். அடுப்பில் இடந்து வெம்பி நம்ம சமையலை செய்கிறோம். இந்த ஆண்கள் ஈஸியாக குறை சொல்லிட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க. ரொம்ப நாள் கழித்து தான் செஞ்சோம். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் மீன் கடை ரொம்ப தூரமாக இருக்குது. மீன்கார்ட்ட ஃபோன் பண்ணி தான் நான் வர சொல்லுவேன், அல்லது எங்கள் வீட்டுக்கார் வாங்க போவார். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை மக்களே. 3 மாதமாக ஆச்சு ஃப்ரிட்ஜ் இன்னும் வாங்காமல் உட்காந்துருக்கோம். ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேராக போச்சு. எத்தனை டைம் தான் சரி பண்ணுறது. அதனால் நாங்கள் விற்றுட்டோம். ஆனால் புதுசாக வாங்க முடியல மக்கள். இப்போ வேறு ஸ்கூல் ஃபீஸ் வந்துடுச்சு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டவா, ஃப்ரிட்ஜு வாங்கவா, வீட்டு வாடகை கொடுப்போம். இது வந்து ஃப்ரைட் ரைஸும் முட்டை புரோட்டாவும். உடனேலாம் மறுநாள்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தர மாட்டார். 4 நாள் கழிச்சு தான் வாங்கி தருவார். டெய்லி உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணுமாங்க. இது 4 நாள் கழித்து வாங்கி சாப்பிட்டது தான். அந்த வீடியோவோட சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள். முட்டை புரோட்டா நல்லா இருந்து, ஆனால் அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான். இது வந்து மண்டேவோ டியூஸ்டேவோ செஞ்ச கத்திரிக்காய் குழம்பும் கொத்தவரை பொரியல் நினைக்கிறேன். இந்த கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சிங்க. நான் வதக்கும் போது உப்பு போட்டுட்டேன், குழம்புக்கும் உப்பு போட்டேன். அதனால் அந்த மாதிரி சமையல் செய்யும் போதெல்லாம் கவனமாக செஞ்சு பாருங்கள். மட்டன் குழம்பு ரத்த பொரியல். இது வந்து சண்டே செஞ்சது. இந்த மட்டன் உறவு நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் அவுட்டோரில் போய் வாங்குன்னு வேகவே வேகாது. ஆனால் இந்த மட்டன் 15 விசிலே வந்துடுச்சு. நல்லா இருந்துச்சு.